இந்த மாங்காயில் தான் வந்து இன்றைக்கி புளிச்சல் கறி வைக்க போகிறோம். மாங்காய் தீயல் கறி மீனும் மாங்காயம் போட்டது இப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா கமண்டு வாசம் மூக்கு துளைக்குது. நம்ம காய்ச்சலோட இருக்கையில் இப்படி புளிக்கறியோட சாப்பிடலாம். அந்த மாதிரி காய்ச்சல் வாய்க்கு அந்த மாதிரி மாங்காய் எப்படி அவிஞ்சிருக்கு. அந்த மாவா எப்படி அவிஞ்சிருக்கு. சோறோட குலஜாவி டேஸ்டாக எப்படி இருக்கு. எனக்கு வாய் ஊறுது. ஆனா சரியான முள்ளு இந்த மீன் தெரியுமா. முள்ளு அனைத்துறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்னைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு சூப்பரா வந்து வாழை மீனுக்கு வந்து மாங்காய் போட்டு சூப்பரா புளித்தீயல் தான் சமைச்சு காட்ட போறேன். அதுதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களை விஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலினையும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதா இருக்கு. ஓகே, நாங்க இப்ப மாங்காய் போட்டு என்னென்ன புளித்தீயல் வைக்கிறேன்னு சொல்லி பாப்போம் வாங்க. ஓகே, இப்போ போய் மாங்காய்ங்களை மிரத்து எப்படியும் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் பாருங்க. இந்த மாங்காயில் தான் வந்து இன்றைக்கி புளிச்சல் கறி வைக்க போகிறோம். வெள்ளைக்கறி பாருங்க, பால் வடிக்குது மாங்காயில். எங்கூட விட்டு மாங்காயில் ஊற்றியே ஒரு மாங்காய் வந்து அதை தான் பிடிங்கி கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இதெல்லாம் புளிச்சல் கறி சமைக்க போகிறோம். ஓகே, நான் இப்போ மீன் வந்து விட்ட போகிறோம். என்ன மீன் நாங்கள் வாங்கி வந்துருக்குறோம். என்ன காட்டுங்க. என்ன மீன் வந்து பாருங்க. வாழை மீன் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து இந்த வாழை மீன் வாங்கிருக்கிறோம். வேணா வாழை மீன் வாங்கிருக்கிறோம். இந்த வாழை மீன்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம் தோழி? இன்னைக்கு ஒரு புளித்தீயல் மாதிரியான ஒரு தீயல் ஒன்று வைக்க போறோம். நாங்க இன்னைக்கு வெள்ளைக்கறி வைக்க போறோம். வெள்ளைக்கறி வைக்க போறோம். வாங்கிட்டாங்க நாங்க வாங்கி வந்து நாங்க 100 ரூபா ஒரு மீன். இன்றைய தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீன் வாங்கி வச்சுக்கிறோம். இது வந்து பொரிக்கவும் டேஸ்டா, குழம்பு வைக்கவும் டேஸ்டான்னு சொல்லிடலாம். இதே மாதிரி பெரிய மீனும் இருக்குதா. எங்களுக்கு இந்த சின்னம் தான் கிடைச்சு. 1/4 கிலோ. இது 100 ரூபா. பரவாயில்ல. என்ன விலை? இது வந்து வெட்டுறது ஒரு வித்தியாசமாக தான் வெட்டணும். இதை வந்து இந்த சைட் பார்ட்ல தான் வெட்டணும். இந்த மீன் வடி செய்தியில எல்லாம் எடுத்துட்டு இந்த முள்ளுவலை எல்லாம் வெட்டி இப்போ அதில் வலிச்சு செதில் இல்லை. ஆனால் அந்த வலுவலுப்பான இது இருக்கு. என்ன சரிதா சைட் முள்ளுவலை வெட்டி இருக்கணும். இது வாழை மீன். இது வந்து வாழை மீனுக்கு ஆனா சரியான முள்ளு இந்த மீன் தெரியுமா. முள்ளு அந்த கன்னியாகுமரி கூட்டம் எல்லாம் ஊர்வலம் நடக்குதம்மா திருமணம். கூட்டம் எல்லாம் ஊர்வலம். இப்போ வந்து சரி இவ்வளோதான். இதில் பெருசாக க்ளீன் பண்ணுறது கொண்டு இல்லை. இப்படி சைட்டாக ஓட்டுறோம். ஓ, அந்த முள் இல்லையா சைட்டில்? இதையோ இதை வட்டி வரைக்கும். ஓ, அப்போ தலையை வட்டி போட்டு வட்டி இதை வட்டி போடுவோம். இதை வட்டி அது இழுக்க வரும். ஓ, நல்ல உடன் மீன். நல்ல மீன். ஏன் சைட் எடுக்குது இல்லை முள்ளு மெல்ல இப்படி ஓட்டுறோம். அந்த முள்ளை அழுவாதுங்களா. மீனுக்கு ரத்தம் இருக்கு. மீனுக்கு ரத்தம் இல்லாட்டிக்கு அது பழுதாயிடுது. உடன் மீன் ரத்தம் வெட்டிட்டு அந்த சைட் பாட்டை அப்படி என்னன்னு சொல்றது, அந்த வித்தியாசமாக விட்டுறது. இது வந்து குழம்பு வைக்க பொரிக்கலாம் டேஸ்டான. சின்ன பிள்ளைகளுக்கு இது வந்து கொடுக்கல. ஏன்னு சொல்லுங்க முள்ளு அப்படியா நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி இப்படி. அப்படிதான் கொடுக்க. ஓகே, எப்படின்னா முள்ளடக்க ஈஸியாகனு சொல்லிவினா. அந்த அம்மா சொன்னோம் நாங்கள் முந்தி போட்டு வைக்கிறதா, குழம்பு வைக்கிறதா, இப்படி தீயல் மஸ்கட் பண்ண மாதிரி. நல்ல மீன் தானே. நல்ல சத மீன் டேஸ்டா இருக்கு. ஆனா முள்ளண்ட விட வாங்குறதுல நாங்க ஒரு நாள் சாப்பிடல. அது பொரிக்கல நல்ல டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. பட் ஈஸியா இருக்கு. கடும் கஷ்டம் மட்டும் இல்லை. நல்லா இருக்கு.
ஓகே அவ்வளோதான் ஜெயில எல்லாம் முடிச்சு 100 ரூபாய்க்கு பரவாயில்ல 100 ரூபாய்க்கு கால் மீன் ஊற்றுவோம் சரி எல்லாம் கழுவி எடுங்க கழுவி எடுப்போம் இலவச கழுவி வரும் வராது எனக்கு என்ன தனியாக விட்டு இந்த குடல் ஒன்றும் இல்லை செதிலும் இல்லை தானே இந்த வலிச்சு மனோமலை எடுத்துட்டாங்க நல்ல நல்ல மீன் நாங்கள் அந்த அடி வயிறு இது வட்டினாங்கல்லோ அப்போ அதோட எல்லாம் அந்த இதெல்லாம் போயிட்டு அந்த கழிவு தான் அதில் எடுத்தாச்சு பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா எல்லாம் படிவா மீன் பட்டி பலபலண்டு இருக்குன்னு அப்படி பலபலண்டு அப்படி சைடாக வட்டி இருக்குன்னு வேறு அப்படி இப்படி இப்படி குறுக்க அப்படி வட்டி எழுதிருக்கு ஓகே நாங்கள் இதை கொண்டே தீயல் வைப்போம் சரியா ஓகே இனி தீயல் வைக்கிறது பார்ப்போம் சரி ஓகே நாங்கள் இப்போ வாழை மீனில் வந்து நல்ல ஒரு தீயல் ஒன்று வைக்க போகிறோம் புளி தீயல் ஒன்று வைக்க போகிறோம் அதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க இங்கே வாங்க முதல் நாங்கள் மீனெல்லாம் அப்படி வட்டி வச்சுக்கணும்னு காட்டுவோம் ஒரு ஈஸியான சாப்பாடு தான் தெரியும் பக்கண்டு இலகுவா செய்யக்கூடியது சூப்பராக இருக்கும் இது வந்து நாங்கள் வாழை மீன் வாங்கி நல்ல வடிவெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் வேறங்க துண்டுவலா மெட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட தான் போடணும் இந்த தீயலுக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோ பச்சை மிளகாயும் சரியான விலை 4 பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் கூட போட்டால் தான் டேஸ்டாக இருக்கும் அதோட முக்கியமானது என்ன மாங்காய் சூப்பரான கருத்த குழம்பான் மாங்காய் அருமையான மாங்காய் என்ன அருமைதான் இப்போ வந்து மாங்காய் சீசனே இல்லை சீசன் இல்லைங்கிற போட்டு ஒட்டே ஒரு மாங்காய் உச்சியில இருந்து போய் ஏறி கஷ்டப்பட்டு ஆஞ்சி ஒன்று வந்து வரேன் இந்த மாங்காய் வச்சு தான் சூப்பராக நாங்கள் தீயல் செய்ய போகிறோம் இந்த தீயலுக்கு சுவையை கொடுக்குறதே இந்த மாங்காய் தான் சரியா இது நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இந்த மாங்காயை வந்து தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கழுவிட்டு இந்த மீனுக்குள்ளே போடணும் அது வந்து மாங்காயை சீவுவோம் எங்களுக்கு வந்து பாதி மாங்காய் வேணும் அப்போ பாதி பக்கம் தான் சீவ போடுறேன்னு சொல்லுவாங்க மாங்காய் பேச்சுமே இல்லோ பாதியா சீட்டு பாதியா இல்லை வடிவ சொப்பினுங்க சுத்திட்டு கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போறோமே நாளைக்கு எடுக்கலாம் வந்து வைக்கி இல்ல முத்திட்டு நல்ல முத்தல் மாங்காய் தான் ஒட்டே ஒரு மாங்காய் குரங்குக்கு கண்ணுல ஓடாம இருந்திருக்காங்க புடுங்கப்பட்ட வாழை தெரியும் முதல் தடியால் இல்லை வெறிஞ்செறிஞ்சு பார்த்தேன் சரி இல்லை இப்போ இந்த மரத்தில் ஏறி ஒரு தடியை இந்த கொக்க தடியை கொண்டு போய் பிடிங்கினா இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுவோம் இதை கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டினா தான் அவியும் மாங்காய் தான் இந்த மீன் தீயலுக்கே டேஸ்ட் அதான் மாங்காய் தீயல் வாழை மீனில் முதல் தடவை நாங்கள் செய்கிறோம் இலகுவா செய்யக்கூடிய ஒன்று தேங்காய் பால் எதுவுமே தேவையில்லை இதுக்கு நாங்கள் ஒரு வேலை செய்கிறோம் மாங்காய் கழுவி போட்டு திருப்பி இது தண்ணிக்கு போடாம விட்டா நல்லா இருக்கும் சரி இது பால் மணக்கும் தானே உள்ளுக்கு அதுக்கு கழுவி போடும் நல்ல மாங்காய் ஓகே மாங்காய் வெட்டி இது வந்து புளி விட தேவையில்லை ஏன்னா நாங்கள் மாங்காய் போடுறோம் தானே அதில் வந்து புளி விட தேவையில்லை இது வந்து வெறும் சோறோட இந்த தீயலை வச்சு சாப்பிட வேற ஒரு டேஸ்ட்ல இருக்கும் தெரியுமா அப்படிதான் நான் சாப்பிட போறேன் அப்படிதான் சாப்பிட போறீங்களா சரி இப்போ மாங்காய் வந்து இவ்வளோ அனுமதி வைப்போம் நல்ல வடிவா கழுவிட்டு சொன்னா பால் மணக்கம் அதுக்காண்டி தான் நல்ல வடிவா கழுவிட்டு இதுக்குள்ள போடுவோம் இதங்களை வச்சுட்டு பச்சை மிளகா வெங்காயம்லாம் சின்ன சின்ன இந்த பச்சை மிளகா வெங்காயம்லாம் மறிய கூடாது இருக்க போட்டா அப்படியே எடுத்து சாப்பிடணும் கீரி தான் போடணும் ஆக பெருசா கீரத்தை இல்லை ஓரளவு வெட்டலாம் மூண்டா கீரி இதுல விட்டா அவிய கணக்கா வேற நாங்க திடீர்னு தான் இந்த தீய செய்ய வலிக்கிட்டேன்னு வாழை மீன் இருந்த அப்புறம் சந்தையில வாங்கி வந்தது அதோட
மாங்காயும் கிடைச்சிட்டாங்க இன்றைக்கு. அது மட்டும் ஒரு மாங்காய். மாங்காய் கண்ணி கேரமான மிளகாயம் பிள்ளைங்க நல்லா இருக்கு. ஆனா இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு எல்லாமே இந்த மீன் கொடுக்க சரி வராது, முள்ளு சரியான முள்ளு. நாங்களே சாப்பிடுறது கவனமா தான் சாப்பிடுவோம். வெங்காயத்தையும் அதே போல நாங்க நல்ல வடிவா சின்னனா வெட்டி எடுப்போம். வெங்காயம் எல்லாம் அவிஞ்சு வேற லெவல் டேஸ்ட் இருக்கு. டேஸ்ட்டை விட வாசம் எங்களுக்கு தடிமன் காய்ச்சல் அப்படி எல்லாம் இருக்குல்ல, அந்த நேரத்துல தீயல் வச்சு சாப்பிட்டா வேற லெவல். வாய்க்கு நல்ல இதமா இருக்கு. சும்மா உப்பு புளி. ஓகே, அதோட வந்து கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. இனி என்ன போட போறோம்னு சொன்னா தேவையான அளவு உப்பு. உப்பு வந்து கிணக்க தேவைப்படாது, கொஞ்சமா போடும். சரியா? தேவையான அளவு உப்பு. ஓகே, இவ்வளவுதான் நாங்க தீய செய்ய தேவையான பொருட்கள். பக்கன்னு செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு தான். மீன் இருந்தா பக்கன்னு செய்யலாம். சூட மீன், வாழை மீன், எந்த மீனா இருந்தாலுமே உப்பவியல் வைக்க டேஸ்டா இருக்கு. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுப்பெல்லாம் மூடியாச்சு. இப்ப சட்டியை தூக்கி அடுப்புல வைக்க வேண்டியதான். அடுப்புல சட்டி வச்சாச்சு. இனி வந்து நாங்க தேவையான அளவு தண்ணி விடணும். மேன் தண்ணி விடுறேன்னு சொன்னா இந்த மாங்காய் வந்து அவியத்தானே வேணும், அதால வந்து தண்ணி விடணும். மாங்காய் நாங்க போட்டாடிக்கு புளி தண்ணி விடுவோம். அப்ப அதுல வந்து இந்த மீன் வந்து அவிய வந்து இதுக்கு நாங்க புளி விடாதபடியால தண்ணி தான் விட்டு அவிய வைக்காம இந்த மாங்காய் அவிய. உங்களுக்கு மாங்காய் அவியக்கூடிய அளவு தண்ணி விட்டா ஓகே. உங்களுக்கு வந்து இவ்வளவும் காணும். சொன்னா மாங்காய் நல்லா அவிஞ்சாதான் நல்லா அந்த சாப்பிட வேற அளவு டேஸ்டா இருக்கும். இல்லாட்டி கல்லு போல இருக்கு மாங்காய். புளியும் வந்து வராது அவியாட்டிக்கு. பாருங்க அவிஞ்சு வேற இப்படி ஒரு வாசம் வரும். இது வந்து ஒரு இலகுவாக செய்யக்கூடிய ஒரு சமையல் தான் சொல்லலாம். இப்ப நாங்க சோறு வடிச்சிட்டு கறி சமைக்க லேட்டா அதை தேங்காய் திருவி பால் புளி வருமே அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறது. பக்கன்னு மீன் இருந்தா இப்படி மாங்காயும் இல்லாட்டிக்கும் பிரச்சனை இல்லை. இதோட வந்து நாங்கள் புளிய விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் கூடுதலா போட்டு இப்படி அவிச்சிட்டு சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்டா இருக்கு. நல்ல பச்சையரிசி சோறுன்னா வேற டேஸ்டா இருக்கு. நாங்க பச்சையரிசி சோறு தான் நம்ம வடிச்சும் இருக்கிறோம் அன்னைக்கு. சாப்பிட போறோம். அது நிறைய நாளை பிறகு நாங்க இந்த தீயல் வைக்கிறோம். வேணா முதல்ல இருக்க மாங்காய் இருக்கு நேரம் வச்ச நாங்கள் அதுக்கு பிறகு வைக்கவே இல்லைன்னு மாங்காய் வந்து கிடைக்காது. விட மரங்கள் எல்லாம் நிக்க குரங்கும் விடாது. அதோட குரங்கு கொஞ்சம் குறைவுதான் மாங்காய் சீசன். ஒரே ஒரு மாங்காண்டே கண்டு நாங்க என்ன வேலை. அப்ப இன்றைக்கு இந்த மீனை கண்டோன்னா வாங்கிட்டு வந்துட்டு தீயல் வைப்போம்னு சொல்லி போய் பார்த்தா அந்த மாங்காய் இருக்குது. ஆனா விட்டேல அதுவும் அந்த மாங்காய் புடுங்கப்பட்ட பாடு தடியால எறிஞ்சு அது உச்சியில கிடந்தது. கடைசியா மரத்துல ஏறி கொக்கைய கொண்டு பக்கம் கொண்டு வருது. கொதிச்சு கொண்டு வந்துச்சு. இப்ப கொஞ்சம் தலை இருக்கல இதுல சரியா வெயில் வந்து வெயில் இல்ல அவ்வளவு வாசம் கமகமண்டு வாசம். வெயில் புளிக்கறி அந்த வாசம் எடுக்கும். வெங்காயம் அந்த பச்சை மிளகாயும் அந்த மாதிரி இருக்கு. அப்படி கொதிக்குது பாருங்க. சும்மா தக்க 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 தக்குன்னு இருக்குதுன்னு என்ன எப்படிங்க ரூவி ரூவி திருட்டு வேலை பார்க்குற பார்த்தீங்களோ. கறிக்கன்னு சொல்லி மாங்காய் வச்சுட்டு நசுக்குன்னு அந்த மாங்காயை ஒட்டி உப்போடு தொட்டு சாப்பிட்றான். எப்படி திருட்டு வேலைன்னு பாருங்க. அப்படித்தான் சமைக்கிற வீடு வழியில பொம்பளை சமைக்க இப்படித்தான் திருட்டு வேலையை தான் செய்யணும். சாப்பிட்டுமாங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வேலை முடிஞ்சிருக்கும். எப்படி இருக்கு கறி எப்படி கொதிக்கணும் வேறுங்க. மாங்காய் தீயல் கறி மீனும் மாங்காயம் போட்டது எப்படி இருக்குன்னு வேறுங்க. சும்மா கம கமண்டு வாசம்னா மூக்கு துளைக்குது. என்ன அப்படி மாங்காய் மீன் எல்லாம் அவிஞ்சிட்டு பாப்போம். வாசத்தை பாருங்க.
ஓஹோப்பா போன கால வாசம் மணக்காதான் நானா இது மீன்லாம் அவிஞ்சிட்டு மாங்காய் அவிஞ்சது இப்படி தெரியுது பாருங்க எப்படி இருக்குங்க சும்மா வேற லெவல் டேஸ்ட். அப்படி இருக்குதுமா வாசமாண்டா இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு குறைப்பாவும் இருக்குது. நல்ல அப்படி இருக்குன்னு பாரு மாங்காய் எல்லாம் அப்படியே இருக்கு பாரு மீனை பாருங்க அப்படி அவிஞ்சிட்டு அவிஞ்சிடுமே இல்ல அவிஞ்சிட்டு. ஓ மாங்காய் தீயல் தீயல் இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு லெவல் சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்குதுமா கமகமண்டேன்னு இப்பவே எனக்கு மூக்கெல்லாம் ஏதோ செய்யுது புளியாம இருக்கு அது புளிப்பாம இருக்கு மாங்காய் தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன் அந்த மாதிரி மிளகா சரியான கேரமே இருக்கு அப்படி அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் முடிஞ்ச போலயா மாங்காய் எடுத்து காட்டுங்க பாபு மாங்காய் அவிஞ்சிட்டு வந்து பாபு ஒரு மாங்காய் எடுத்து நடுங்க பாபு ஓ மாங்காய் கரைஞ்சிட்டு ஓ அவிஞ்சிட்டு சூப்பராக வந்து அவிஞ்சிட்டு ஓகே அப்படியே போட்டு கிண்ட கூடாது ஏன்னா கரைஞ்சி போடும் ரக்கச்சேரி இப்படி இறக்குவோம் கொஞ்சம் மத்த விட்டு வைக்கணும் டேஸ்டா இருக்கு மத்த விடாம இப்படி இறக்கும் இப்போ இப்படி விட்டா தான் சோத்தோட விட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ஓகே நாங்க போய் இறக்குவோம் இப்போ வந்து மாங்காய் போட்ட தீயல் கறி வந்து ரெடி ஆயிட்டுது இப்போ நாங்கள் வந்து இறக்க போகிறோம் இறக்கி போட்டு இனி சாப்பிடக்குள்ள பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்து நான் சொல்கிறேன் நான் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நல்லா சூப்பராக இருக்குன்னா நான் நினைக்கிறேன் வாசம் பண்ணதுமா மாங்காயும் மீனும் போட்டு அவிச்சா இப்படி இருக்கும் கறி மீன் தீயல் வா ஆக்கவே அப்படியே பாய் ஊருதான் ஓம் ரூபி சாப்பிடணும் போல இருக்கு அப்படியே இறக்கி கொண்டு வைப்பேன் வச்சுட்டு அப்படியே வயலுக்கு போய் வந்து அப்படியே நிக்கிறேன் இப்ப குளிக்கவில்லை குளிக்கணும் குளிச்சுட்டு சாப்பிடுவோம் நல்ல வடியா சுட சுட போட்டு சாப்பிடுங்க அதுவும் பச்சை அரிசி ஜோரம் அந்த வேலையெல்லாம் வேற இல்ல டேஸ்ட்ல இருக்கு எனக்கு வேற கறி ஒண்ணும் போனாமா எனக்கு தீயோட மட்டும் தான் ஓகே இறக்குங்கோ உள்ள கொண்டு ஓகே நான் இப்ப சாப்பிட போறேன் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பேக வெறும் சொரதான் இருக்கு மெயின் சொன்னா அவர் வந்து இந்த தீயலோட மட்டும்தான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டேன் அப்ப நான் வந்து வீட்டை வந்து கத்தரிக்காயும் வாழைக்காயும் அதுக்கு ஒரு 5-6 இறால் இருந்துச்சு நேற்று வாங்கினது அதே மாதிரி ஒரு வெள்ளைக்கறி மீன் குழம்பும் மீன் பொரியல் தான் நான் சமைச்சது அதோட போய் நான் தீயல் வச்சு சாப்பிட போறேன் நீங்க தனியா தீயலோட தான் சாப்பிட போறீங்க நான் தனியா தீயலோட சாப்பிட போறேன் அவருக்கு வேண்டாமா குழம்புனும் அப்ப தீயலோட சாப்பிட போறேன் இருக்கேன் நான் வந்து ஒரு தீயல் மீனை போட்டு இப்ப சாப்பிட போறேன் மாங்காயம் போட்டு சூப்பராக அவிஞ்சு கரைஞ்சிட்டு தெரியுமா மாங்காய் அப்படி இருக்கு மாங்காய் பார்த்தீங்களா ஓகே மாங்காய் பாருங்க ஒரு மீனும் போட்டு சூப்பராக சாப்பிட போகிறேன் இந்த மீனை மட்டும் சாப்பிடுவாரு நான் முள்ளானா சரியான சரியான சின்ன சின்ன முள்ளிஞ்சு கவனமாக தான் சாப்பிடுவோம் அதான் சொன்னேன் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கல நெஞ்சு ஆனால் டேஸ்ட்டாக இருக்கு ஆனால் ஆறுதலாக சாப்பிடணும் அவசரப்பட்டு சாப்பிட்டு தொண்டைக்கெல்லாம் முள்ளு கட்டாயம் போகும் அதான் ஆறுதலாக சாப்பிடணும் நல்லா இருக்கு மீன் இந்த மாங்காய் அப்படி அவிஞ்சிருக்கு பாருங்க மாவா அவிஞ்சிருக்கு அப்படி சோறோட குள்ள சாப்பிட்டு டேஸ்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு வாய் ஊறுது அதான் நீங்க குழம்பு குழம்புலாம் வருமா சாப்பிட என்னன்னு புளிப்பாரு சாப்பிட எனக்கு வாய் ஊறுது இந்த மாங்காய் புளிப்பட்டு நீங்க கூட சாப்பிடுங்க நான் சாப்பிடுவோம் எனக்கு வாய் ஊறுது என்ன சாப்பிட்டீங்க போலயா ஓ சாப்பிட கொண்டே இருக்கிறேன் பாருங்க என்ன விட்டுட்டு சாப்பிடுறேன் பாருங்க ஓகே நான் சாப்பிட போறேன் ஆமாடி தீயல் கறியோட சூப்பரா இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட சாப்பிட்டு போய் இந்த குழம்பு பொரியல் எல்லாம் சாப்பிடுங்க இந்த பச்சை மிளகாய் சாப்பிடுங்க நல்லா இருக்கு பச்சை மிளகாய் தான் ரொம்ப முக்கியம் நல்லா இருக்கு அப்படி ஒன்று பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கும் பின்ன உங்களுக்கு மீன் குழம்பு தரையில மீன் பொரியல் தரையில நானே எல்லாம் சாப்பிடுறேன் மாமி சாப்பிட்டோம் எல்லாம் சாப்பிட்டீங்க
முள்ளு பார்த்து சாப்பிடுங்க. மீன்ண்டாவே பொதுவா முள் இருக்குண்ணா. மீன் இல்லாத முள் என்ன இருக்கு? முள் இல்லாத மீன். மீன் இல்லாத முள் இல்ல, முள் இல்லாத முள் இல்லாத. சாப்பிடுங்க. கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டாதான் சரி. அப்படி என்று பிடிப்பா இருக்கலாம். சும்மா மண்டைகளை சும்மா சுருன்னு இருக்கு. அவ்வளோ முள்ளு, அந்த புளிப்பு முள்ளு சரியா செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா இருக்கும். உப்பு வேற லெவலா இருக்கு. புளியிலாம் பச்சை மிளகாய் பிடிக்க அப்பா உழைப்பு மிளகாய் தோட புளிப்பு அந்த மாதிரி செம்மையா இருக்கும். அப்படி சோறு வாய்க்குள்ள போதுன்னு மட்டும் பாருங்க. உழைப்பு கறிக்கு போயிட்டு கொஞ்சம் சோறையோட சாப்பிட்டு மிச்சம் குட்டி சாப்பிடும். மிளகாயும் சரியான காரம் உரைக்கு. பச்சை மிளகாய் புதுக்கு கூட மீன் நல்லா இருக்கும். சூட கேரட் சூப்பர் நல்லா இருக்கும். ஆனால் இது நல்லா இருக்கு. இது என்ன பிரச்சனை இருந்ததுன்னா கொஞ்சம் முள்ளு. அதாவது நான் ஆறுதலாக சாப்பிடுவேன். இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்க கஷ்டம். இந்த மீன் நாங்கள் சாப்பிட்றதுனாலும் இது வந்து எங்களோட அவசர சாப்பாடு. அவசரமா சாப்பிட்டு ஓட ஓடு பண்ணி சொன்னா அப்படி ஒண்ணுமே செய்யலாம். அவசரமா சாப்பிட்டு கடைசி அவசரமா ஹாஸ்பிட்டல் தான் போகணும். மெல்லமா சாப்பிடணும். முள்ளு கூட மீன். அப்படியான மீன் தான் சுவையும் கூட. கொய் மீனும் அப்படிதான். கொய் மீனும் வந்து முள்ளு கூட, ஆனா நல்ல சுவை. என்னதான் கறி சமைச்சாலும் புளிக்கறி என்றால் புளிக்கறி தான். மாங்காய் விட்டு வச்சு சும்மா அந்த மாதிரி. முள்ளு முள்ளு இந்த மீன் எல்லாம் சுவையா இருக்கு. இப்படியான கறிகள் இது புளிச்ச கறி சமைக்கிறது. இப்படியான மீன் தான் நல்லா இருக்கு. இது கணக்கு தேவையில்லை. வெங்காயம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் இருந்தால் சரி. அதே மீன் கறி ரெடி. நீங்களும் இப்படி புளிச்சல் செய்து சாப்பிட்டு பாருங்க. அருமையா இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். புளிச்சல் கறி வைக்க வாயால வீணி பாடிக்கும். அப்படி இருக்கும். வேற லெவல். நான் சாப்பிட்றத பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி சுவையா இருக்கும் பாருங்க. இப்படி சொல்லிட்டு நம்ம காய்ச்சலோட இருக்கையில் இப்படி புளிச்சரியோட சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்கு. காய்ச்சல் வாய்க்கு அந்த மாதிரி இருக்கு. வேற லெவலில் இருக்கு. ஓகே, இதோட இந்த காணொலியை நான் முடித்து கொள்வேன். இதோட இந்த காணொலியை முடித்துக் கொள்றோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியோட நாங்களும் சந்திக்கணும். ஓகே, பாய்.